ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் சிறப்பு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா, ஹெல்தியான புரோட்டீன் அண்ட் அயன் சத்து அதிகம் நிறைஞ்ச வேர்க்கடலை லட்டு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கோம். அதே கப்புக்கு 1/2 கப் அளவு நல்ல சுத்தமான நாட்டு வெல்லம் எடுத்திருக்கோம். ஒரு 5 to 6 ஏலக்காய் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். 10 to 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்ல வச்சு வறுத்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடும். பாருங்க, நல்லா செவந்து வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு சொலகு அப்படி இல்லைன்னா பிளேட்ல கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். அந்த டைம்ல ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் இந்த மாதிரி இடிகல்லில் போட்டு நல்லா 2 தடவை இடிச்சோன்னா இந்த மாதிரி அந்த சீடுலாம் ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காயை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து 2 ஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தோன்னா ஏலக்காய் பொடி ரெடி ஆயிரும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி ஆற வச்சு வச்சுருந்த வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். தோல் இருந்தால் கசக்கும் உருண்டை, அதனால் கம்ப்ளீட்டாக எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நெரன்னு இருக்கணும். அங்கங்கே கடிபடுற மாதிரி இந்த அளவுக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கரெக்டான அளவு. இது கூடவே ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். அந்த வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கையாலேயே கலந்து விடலாம். அப்போ தான் அங்கங்கே வெல்லம் இருந்தால் கூட நல்லா கரைஞ்சி கரெக்டான பதத்தில் வரும். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ரோல் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு சத்தான வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு அருமையான ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. இது ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 2 வாரத்துக்கு நல்லா இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.